இப்படி ஒரு அப்டேட் நமக்கு தேவையா அப்படிங்கிறத வாட்ஸ்அப் எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த அப்டேட் இன்னும் வரல அப்படின்னா உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இதுக்கு முன்னே ஏஐ அப்படிங்கிறது நமக்கு ஒரு தனியாக சேட்டாக தான் இருந்தது. அந்த சாட்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஆர் எதை இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துக்க முடியும், கேட்டுக்க முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பர்சனல் சாட்குள்ளேயே இந்த ஒரு ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நம்ம யாருக்காச்சும் ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியல, ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, அது டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நமக்கு பேமெண்ட்டு கீழே இமேஜன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சில மொபைலுக்கு அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜன் இருக்குது. இன்கேஸ் இப்போ நீங்கள் ரியல் டைமில் அதாவது ஒரு சாட் ஒரு பர்சன் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏஐ ஃபோட்டோ அனுப்பணும் அப்படின்னா இதிலே நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஃபோட்டோவாக வந்துடுது. அது நீங்கள் அனிமேட்டாகவும் மாற்றி சென்ட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டைப் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைப் பண்ண என்ன டைப் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல நமக்கு இமேஜும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைப் பண்ணியிருக்கேன், ஸ்பைடர் வித் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இமேஜ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அனிமேட்டாகவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே அனிமேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வித்தின் செகண்டுக்குள்ளே அது நமக்கு அனிமேட்டடாக வந்து ஒரு மூவிங் ஆகிற மாதிரி சம்திங் ஒரு இமேஜை நமக்கு வந்து ஒரு ஜிஃப் மாதிரி கொடுத்தது. இதை நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும். இது இப்போ நம்ம பர்சனல் சாட்குள்ளேயே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சென்ட் அப்படின்னு அனுப்பிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் வந்திருக்கு.